Hello everyone, welcome to our Nameless Academy. So today we have discussion about full syllabus test 8. So 7 full test complete பண்ணியிருக்கோம். அதுக்கான detailed solutions எல்லாம் பார்த்துட்டோம். So அந்த சீரீஸ்ல இன்னைக்கு full test 8 ஓடது ஓகேவா. ஸோ full test 8 ஓட கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாம். தென் அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ இந்த எஃப்எஸ்டி 8ல ஓகேவா, எஃப்எஸ்டி 8ல எந்தெந்த யூனிட்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற பிரிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதில் பாரு, கெமிக்கல் குவான்டிட்டிலேருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, தென் ஈக்லிபிரியம் ரிடாக்ஷன் 4 கொஸ்டின்ஸ், பி பிளாக்ல 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் எந்தெந்த யூனிட்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அனாலிசிஸ்லாம் நீ பண்ணி பாரு. புரிஞ்சுதா? ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் டெஸ்டே சொன்னேன், இதை சும்மா பார்த்துட்டு போயிடக்கூடாது. இதுல எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீ ஓவராலா டோட்டல் எஃப்எஸ்டியும் சேர்த்து நீ ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். புரிஞ்சுதா? ஸோ அதுக்காக தான் இது போடுறது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 46 கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Least partial positive charge is present on which carbonyl carbon? ஸோ எந்த கார்பனைல் கார்பன்ல, ஸோ இதுதான் கார்பனைல் கார்பன் அப்படிங்கிறது, எந்த கார்பனைல் கார்பன்ல லீயஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாரு, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர் போறப்பாரு, சி ஆர் வந்து ஆர். ஆக்சுவலி இது ஓ நெகட்டிவ், பிகாஸ் பார்சியலி பாசிட்டிவ்னு கொடுத்துட்டாங்க இல்லையா கார்பனைல் கார்பன். ஸோ இது நெகட்டிவ் வந்து இது பாசிட்டிவ். ஸோ இது மாதிரி தான் நம்ம எல்லாமே நார்மலா எல்லா குரூப்பும் செப்பரேட் பண்ணணும். சப்போஸ் இதெல்லாம் பாரு பிஹெச் அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகேவா. ஓ நெகட்டிவ், பாசிட்டிவ், ஓ ஆர், தென் CH3, CO நெகட்டிவ், பாசிட்டிவ், தென் Br, CH3, CO நெகட்டிவ், தென் பாசிட்டிவ், ஆக்சிஜன், ஆக்சிஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும், C டபுள் பாண்ட் O, CH3. ஸோ நம்ம சார்ஜ் டைபோல் மூமெண்ட் கொடுத்துட்டோம் ஓகேவா. ஸோ நெகட்டிவ் ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம், ஸோ ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜும் கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எதுல லீஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இங்க பாரு, இந்த பாசிட்டிவ் சார்ஜை நைட்ரஜன்ல இருக்க லோன் பேர் வந்து டொனேட் பண்ணும், ஸ்டெபிலைஸ் பண்ணும். இந்த சேம் வே ஆக்சிஜன்ல இருக்க லோன் பேர் ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஹியர் புரோமின்ல இருக்கு, இங்க ஆக்சிஜன்ல இருக்கு, ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரலைஸ் பண்ணும். கரெக்டா? சரி, அப்படி எது மோர் டொனேட்டிங் அங்கதான் லீஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நடத்திருக்கலையே, அப்புறம் அனிலின், அனிசோல், ஃபீனால் இதுலயும் பார்க்கும்போது அனிலின் தான் மோர் டொனேட்டிங் குரூப். ஸோ அதுல இந்த நைட்ரஜன் கண்டெய்னிங், இப்போ இந்த நைட்ரஜன் ஈஸியா என்ன பண்ணும், இங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுக்கும் போது ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும், CO நெகட்டிவ், here double bond NRR அப்படின்னு ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ கார்பனில் இருக்கு இல்லையா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்னவாகும், ஸ்டெபிலைஸ் ஆயிடும். ஸோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த கார்பனைல் கார்பன் லீஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ், பிகாஸ் நைட்ரஜன்ல இருக்க லோன் பேர் என்ன பண்ணும், ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகி அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். ஸோ த 46 கரெக்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன். ரிமைனிங் எல்லாத்துலயுமே இருக்கு, பட் லீஸ்ட் கேட்டிருக்காங்க. லீஸ்ட் தான் கொஸ்டின் ஓகேவா. ஸோ 46க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 47, match the list 1 with list 2 ஓகேவா. ஸோ லிஸ்ட் 1ல என்ன கொடுத்துருக்காங்க, சம் டெஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க, குரோமைல் குளோரைட் டெஸ்ட், ரிங் டெஸ்ட், ஸ்மால் ஆஃப் வினிகர், ஸ்மால் ஆஃப் ரோட்டன் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன ஆனியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, குரோமைல் குளோரைடு. ஸோ கொஸ்டின்லயே இருக்கு இல்லையா, குரோமைல் குளோரைடு. இந்த டெஸ்ட் இருக்கு, ஐடென்டிபிகேஷன் ஆஃப் குளோரைடு ஓகேவா. அதுலயும் என்ன குளோரைடு, அயானிக் குளோரைடா, சாலிட் குளோரைடா, இதுல எந்தெந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும் அப்படின்றதுல டீடைலா கிளாஸ்ல நடத்திருக்கேன் ஓகேவா. சரி, குரோமைல் குளோரைட் டெஸ்ட், இது எதுக்கு, ஃபைண்ட் அவுட் குளோரைடு. ஸோ ஏக்கு ஃபோர்த் ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன் அப்படி இருக்கா. ஓகே, ஸோ ரிமைனிங் ரெண்டு ஆப்ஷனுமே பாரு, பிக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிங் டெஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு, நைட்ரஜனுக்கு தான், ப்ரௌன் ரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, பிக்கு 2. தென் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது சி அண்ட் டி. ஸ்மெல் ஆஃப் வினிகர்,
வினிகர் அப்படிங்கிறது என்னது? அசிட்டிக் ஆசிட். வினிகர் அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிட். ரோட்டன் எக்ஸுமல். எக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு? சல்ஃபைடுக்கு. ஸோ வினிகர் அப்படிங்கிறது அசிட்டேட். சிக்கு 3, 4க்கு 1 சல்ஃபைடு. எக்ஸுமல், ரோட்டன் எக்ஸுமல், அதாவது ஒரு அழுகிய முட்டை ஸ்மெல் வரும். ஸோ 47க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். Next, 48. What is the electronic configuration for a gas phase plus 3 ion of ion Z equal to 26? Z equal to 26. அதாவது எது 26 னா ion. ion தான் 26. So electronic configuration 3d6 4s2. But ion என்ன oxidation stateல கொடுத்திருக்காங்க? plus 3 ல கொடுத்திருக்காங்க, which is 3d5. So இது total full எழுதணும் அப்படின்னா 26 ion 3 plus அப்படிங்கிறது argon 3d5 because இதுக்கு முன்னாடி இருக்க நோபல் கேஸ் argon. So 48க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான் இதெல்லாம். இதெல்லாம் யாரும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. Okay, next one. 49. In the sequence of reaction X is ethanol, so red phosphorus plus I2 gives X, and KOH alcohol and HBr, then Y. So Y என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சரி, ரியாக்ஷன் எழுது. எத்தனால் CH3 CH2 OH in presence of red phosphorus plus I2. ஸோ என்ன கிடைக்கும்? CH3 CH2 I அப்படின்னு ஃபார்ம் ஆகுமா? தென் இதுல என்ன ஆட் பண்றோம்? KOH, alcoholic KOH, elimination reaction, so we get alkene CH2 CH2. so இதுல என்ன ஆட் பண்றோம்? HBr, H plus Br, del plus இது del negative. so accept பண்ணிச்சு அப்படின்னா CH3 CH2 Br. so இதுதான் என்னது? Y. X அப்படிங்கிறது இந்த காம்பவுண்ட் X. ஓகேவா? so the answer இது என்னது? bromoethane. So the correct answer is second one. 49th is second option. 50. So interesting question. அதாவது பாரு, இந்த கொஸ்டின் FST 7ல இதே மாடல்ல ஒரு கொஸ்டின் நடத்தியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை, அங்கே சப்போஸ் நீ எரர் பண்ணியிருந்தாலும் அந்த எரர்ல இருந்து அனலைஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருந்த அப்படின்னா தட்ஸ் குட். ஸோ இன் an atom the total number of electrons having quantum numbers n equal to 4. so n equal to 4 அப்படிங்கும்போது L equal to என்னென்ன? 0 1 2 3. that is S P D and also F. ஓகேவா? 4S 4P 4D 4F. இதான் n equal to 4 சீரீஸ்ல இருக்கக்கூடிய சப்செல்ஸ். ஓகேவா? சரி, n equal to 4ல ml equal to என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க. 4Fல m equal to 0, அப்ப இதுல கிடையாது. 4Pல so இது plus 1 0 minus 1 minus 2 minus 1 0 plus 1 plus 2 minus 3 minus 2 minus 1 0 plus 1 plus 2 plus 3. so எது எது கேட்டிருக்காங்க? plus or minus 1. so இங்க plus 1 இருக்கா? so 1 2 here on 3 then 4 5 and 6. so total 6 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. இந்த 6 ஆர்பிட்டால்ல டோட்டலா எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம்? ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். 6 ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும்? 12 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். 12 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். பட் அவங்க டோட்டலி எத்தனை எலக்ட்ரான் கேட்கல. அனதர் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பின் என்ன கொடுத்துருக்காங்க? -1/2 மைனஸ் ஹாஃப் அப்படிங்கிறது இது ஒன் மென்ஷன் பண்றது இது 1 எலக்ட்ரான் ஒன்லி. ஸோ ஒன்லி 1 எலக்ட்ரான். ஸோ அப்போ பிளஸ் 1ல ஒரு பிளஸ் ஆஃப் இருக்கும், ஒரு மைனஸ் ஆஃப் இருக்கும். இந்த சேம் இதுலயும் அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? ஸோ டோட்டலா 1 2 3 4 5 6 எலக்ட்ரான். ஸோ இந்த 12ல 6 எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்கும்? பிளஸ் ஆஃப்ல ஒரு 6 எலக்ட்ரானும் மைனஸ் ஆஃப்ல ஒரு 6 எலக்ட்ரானும் இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் 6 எலக்ட்ரான்ஸ் வந்து ml வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1ல ms -1/2 அப்படின்றதுல ஸ்பின்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? நல்ல கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்
51. Which of the following statement is incorrect for the dipole moment measurement of the compound? So first one, it helps to predict the percentage of ionic character in a bond. So dipole moment அப்படிங்கிறது ionic character find out பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் அயனிக் கேரக்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டைபோல் மூமெண்ட் யூஸ் பண்றோம். அதுக்கான ஃபார்முலாவும் இருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒன். It helps to predict the shape of the molecule because இதுவும் கரெக்ட் தான். டைபோல் மூமெண்ட் வச்சு பேஸ் ஷேப் சொல்லலாம். டைபோல் மூமெண்ட் சப்போஸ் மியூ ஈக்குவல் டு 0 அப்படின்னா பிளேனார் மாலிகுல். அதே மியூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது நான் பிளேனார். ஸோ இது மாதிரி ஷேப் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Then it helps to predict that the particular isomer is trans isomer. So இதுவும் நம்மளால find out பண்ண முடியும். Because cis isomer இருந்தது அப்படின்னா mu equal to not equal to 0. But அதுவே trans isomer இருந்தா mu equal to 0. அப்ப mu dipole moment இல்லை அப்படின்னா அது trans isomer. cis isomerல dipole moment present ஆயிருக்கும். ஸோ இதுவும் find out பண்ண முடியும் dipole moment வச்சு. பட் ஸோ அப்போ 3 ஆப்ஷன் கரெக்ட் தான். ஸோ த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபோர்த் ஒன். ஓகேவா? 50 வருது, ஆப்ஷன் 4. ஸோ அது என்னன்னு பாரு. இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த பாண்ட் எனர்ஜிஸ் ஆஃப் ஆல் த பாண்ட்ஸ் வித்தின் த மாலிகுல். ஸோ பாண்ட் எனர்ஜிக்கும் டைபோல் மூமெண்ட்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. ஓகேவா? ஸோ பாண்ட் எனர்ஜி வந்து டைபோல் மூமெண்ட்டை வச்சுலாம் மெஷர் பண்ண முடியாது. இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன். 52. White phosphorus has. So first white phosphorus அப்படின்னா என்னன்னு தெரியணும். White phosphorus. So இதோட ஸ்ட்ரக்சர் பாரு, டெட்ராஹெட்ரல் ஷேப். ஸோ இதுதான் ஒயிட் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது. ஒவ்வொன்றிலையும் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாரு, 6 phosphorus சிங்கிள் பாண்ட். ஸோ கரெக்டா செக் பண்ணி பாரு. ஸோ ஹியர் 1 2 3 4 5 and 6. ஸோ டோட்டலா 6 phosphorus சிங்கிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 4 phosphorus சிங்கிள் பாண்ட். ஸோ இது இன்கரெக்ட் ஒன். ஸோ நமக்கு 6 phosphorus பாண்ட் இருக்கு. ஓகே, 8 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ டோட்டலா நமக்கு 1 2 3 4 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஸோ இங்க 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுவும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இதுல எத்தனை தான் இருக்கு? 4 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஸோ பாஸ்பரஸ் பாண்ட் ஆங்கிள் 16 கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான். பட் டோட்டல் 6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது தப்பு. ஸோ டோட்டலா இதுல 8 பாஸ்பரஸ் பாண்ட் ஆங்கிள் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி. ஸோ இதுதான் ஒயிட் பாஸ்பரஸ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து 52க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 6 பாஸ்பரஸ் சிங்கிள் பாண்ட்ஸ். 53 என்ன கொடுத்துருக்காங்க, PCl3 react with water and forms acid of phosphorus. The basicity of acid of phosphorus formed is. ஸோ நமக்கு தெரியும் இந்த ரியாக்ஷனு PCl3 வந்து ரியாக்ட் ஆகுது. இது கூட வாட்டர் கூட பிளஸ் H2O. ஸோ 3 மோல் ஆஃப் H2O ரியாக்ட் ஆகும். ஒரு பாஸ்போரஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அது என்னது? H3PO3 பிளஸ் 3 மோல் ஆஃப் HCl கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ரியாக்ஷன். இதுக்கு நேம் என்ன? ஆர்த்தோ பாஸ்போரஸ் ஆசிட். ஸோ ப்ராடக்ட் வந்து ஆர்த்தோ பாஸ்போரஸ் ஆசிட். இதோட பேசிசிட்டி கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் போடலாமா? P டபுள் பாண்ட் O, here OH and H. ஸோ 5 பாண்டுக்குள்ளே வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இதோட பேசிசிட்டி எவ்வளோ? ஸோ இங்க ஒரு OH ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ 1, இந்த சைடு ஒரு OH இருக்கு இல்லையா? 2. ஸோ இதோட பேசிசிட்டி 2. ஸோ த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஒன். 53க்கு தேர்ட் ஆப்ஷன். 54. The partial hydrolysis of XeF6. So XeF6 partial hydrolysis பண்றோம், gives oxyfluorides of xenon.
the change in oxidation number of xenon in the resulting oxyfluoride. So இதுக்கு ரியாக்ஷன் எழுத தெரியணும். இதுல டைரக்ட் என்சிஆர்டி டைரக்ட் கொஸ்டின் என்சிஆர்டிலே இருக்கு. ஸோ பாரு XeF6 பிளஸ் H2O ஹைட்ரலிசிஸ் பண்றேன். XeOF4 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். பிளஸ் 2 மோல் ஆஃப் HF அப்படின்னு கிடைக்கும். அனதர் ரியாக்ஷனை என்சிஆர்டிலே கொடுத்துருப்பாங்க. XeF6 plus 2 mole of H2O gives XeO2F2 plus 4 mole of HF கொடுத்திருப்பாங்க. இதுதான் பார்சியல் ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ரிசல்டிங் ஆக்சிஃப்ளூரைடு. இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு ஜெனான்ல? ஹியர் +6, ஃப்ளூரின் -1. சேம் இங்கேயும் +6 ஆ? சரி, இங்க ஆக்சிஜன் -2, ஃப்ளூரின் -4, -6. அப்ப இங்கேயும் xenon +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஹியர் ஆல்சோ xenon +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ +6ல இருந்து +6 தான் கிடைக்குது. எந்த ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் என்னவாகல? சேஞ்ச் ஆகல. ஸோ +6ல இருந்து +6 தான். ஸோ அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 ரிசல்டிங்ல. சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர். சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் 0. 54க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டைரக்ட் என்சிஆர்டி லைன். ஓகே. 55. Read the following statement carefully. 0.01 molar Na2SO4 solution has higher boiling point than 0.01 molar KCl. So boiling point directly proportional to want of factor. So first one Na2SO4, then another one என்னது? KCl. இதோட want of factor 2Na plus SO4 2 negative. ஸோ இதோட want of factor 3, இதோடது 2. ஸோ அப்ப இதுக்கு தான் அதிகமா இருக்கும் Na2SO4க்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்க மாதிரி ஆப்ஷன் பாரு. ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? சரி, செகண்ட் ஒன் பாரு. 0.1 molar magnesium chloride solution has lower freezing point than 0.01 mol NaCl solution. சரி, freezing point inversely proportional to one half factor. So MgCl2 இதுல one half factor 3 because Mg2 plus 2Cl negative. The same way NaCl, Na plus Cl minus 2. Here freezing point NaCl க்கு அதிகமா இருக்கும். So இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். So both 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் தான். 55க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 56. For the complete combustion of 280 kilogram C4H8 required amount of O2. So அதாவது இவ்வளோ 280 கிராம் C4H8க்கு எவ்வளவு அமௌண்ட் தேவை கம்பஷன் ஆக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பஷன் ரியாக்ஷன் எழுதி தெரியணும். ஸோ அந்த ஃபார்முலா எழுதிக்கோ. CXHO இருக்குல்லையா, அந்த ஃபார்முலாவில் போடலாம். நான் டைரக்ட் ரியாக்ஷன் எழுதுறேன் பாரு. C4H8 plus 6 mole O2 gives 4CO2 plus 4 mole of H2O. கம்பஷன் ரியாக்ஷன் எழுதணும் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் பேலன்ஸ் ஈக்குவேஷன். வெயிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? மோல் கண்டுபிடி பார்க்கலாம். மோல் ஆஃப் C4H8 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? C4H8 வெயிட் 280 கிலோகிராம் கொடுத்துருக்காங்களா? அப்போ இன்ட்டு 10 power 3 கிலோகிராம்ல இருந்து கிராம கன்வெர்ட் பண்றதுக்கு. ஓகே, டிவைடட் பை C4H8 ஓட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 56. ஓகேவா? ஸோ இதை நீ கேன்சல் பண்ண அப்படின்னா 5 டைம்ஸ் கிடைக்கும். 5 into 10 power 3. ஓகேவா? இவ்வளோ மோல் எனக்கு C4H8 இருக்கு. சிம்பிள் கொஸ்டின் தான் பாரு. 1 மோல் C4H8 ரியாக்ட் ஆக 6 மோல் O2 தேவைப்படுது. நம்ம கிட்ட எவ்வளவு மோல் C4H8 இருக்கு? 5 into 10 power 3 மோல் இருக்கு. அப்ப எவ்வளவு மோல் O2 தேவைப்படும்? ஓகேவா? ஸோ அப்ப X equal to 6 into 5 into 10 power 3. கரெக்டா? ஸோ we get 30 into 10 power 3 மோல் ஆஃப் ஆக்சிஜன் தேவை. இவ்வளவு மோல் ஆக்சிஜன் தேவைப்படும் இது கம்பஷன் ஆக. பட் அவங்க அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்? மாலிகுலர் வெயிட்டால மல்டிபிள் பண்ணணும். ஸோ மாலிகுலர் வெயிட் எவ்வளோ?
32 O2. So we get 30 into 10 power 3 into 32. So 960 into 10 power 3 gram. Okay, kilogram convert panna 960 kilogram. So okay, second option 56 second option. Okay. 57 assessment. Half-life time TF for the first order reaction is independent of temperature. So reason, on increasing temperature, rate of reaction and rate constant increases. So first order reaction. First order reaction half time another T of equal to 0.693 divided by K. K அப்படிங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட் அர்கினிசிக்ஸ் எப்படி எழுதலாம் AE பவர் மைனஸ் EA டிவைடட் பை RT. ஸோ இந்த K அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரேட் கான்ஸ்டன்ட் டிபெண்டன்ட் ஆன் டெம்பரேச்சர். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் இஸ் இன்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது இன்கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். பிகாஸ் கே அப்படிங்கிறது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டரும் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அசசன் ஃபால்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது, செகண்டும் கிடையாது, தேர்டும் கிடையாது. அசசன் ட்ரூனுக்குள்ளே அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேவா. ரீசன் பாரு, ஆன் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் ரேட் ரியாக்ஷன் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் இன்க்ரீசஸ். ஸோ கே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் என்னவாகும் increase ஆகும். இது correct statement. So assertion false, reason true. 57க்கு fourth option. Okay, next one 58. Simplest question. pH of 0.01 mole aqueous sodium chloride solution at 25 degrees Celsius will be. Sodium chloride அப்படிங்கிறது என்னது strong acid plus strong base. Strong acid plus strong base அப்படிங்கிறது pH எவ்வளவு இருக்கும் 7, which is neutral. Okay, so the correct answer third one. 58 third option. 59. Which among the following molecules have sp3 dehybridization with one lone pair of electron on the central atom? Okay, so first one another SF4. So sulfur SF4 அப்படிங்கிறது seesaw shape. Hybridization sp3d plus 1 ஒரு lone pair இருக்கா இதுல. ஓகே sp3d இருக்கு and also 1 lone pair present ஆயிருக்கு. ஸோ SF4 கம்பல்சரி வரணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கணும். ஓகேவா. ஸோ ஃபோர்த் ஒன் கிடையாது. செகண்ட் என்ன மாலிகுல் கொடுத்துருக்காங்க XeO2F2. ஸோ XeO2F2 கொடுத்துருக்காங்களா. double bond O F also F. So 1 2 3 4 5 6 7 8. So இதையும் நம்ம இப்படி டிரா பண்ண முடியும். Let's see here double bond O F, here one F, இங்க ஒரு lone pair. So இதுவும் இது என்ன ஹைபிரிடைசேஷன், இதுவும் sp3d ஹைபிரிடைசேஷன் தான் and also one lone pair present ஆயிருக்கு. ஸோ 2வும் வரணும். ஓகேவா. ஸோ 3 ClO F3. ஓகேவா. ClO F3 one lone pair. ஸோ இதுவும் sp3d ஹைபிரிடைசேஷன் தான் and also one lone pair present ஆயிருக்கு. ஸோ 1 2 and 3 மூணுமே sp3d hybridization the same way one lone pair of central atom. Okay, so correct option 2. Okay, 60. In the given redox reaction, how many H2O molecules are produced per molecule of Cl2? So in the redox reaction how many H2O molecules are produced? ஒரு molecule of Cl2 வந்து எத்தனை H2O கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு கம்பல்சரி என்ன பண்ணணும்,
ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணணும். இங்க பாரு, Cl2 தான் என்னவா இருக்கு, 0ல இருந்து -1 இருக்கு ரிடக்ஷன். இதே Cl2 தான் என்னவா இருக்கு, இங்க +5 ஆயிருக்கு, ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. ஸோ ஒரே காம்பவுண்ட் தான் ரிடக்ஷனும் ஆயிருக்கு, ஆக்சிடேஷனும் ஆயிருக்கு. ஸோ அப்ப நம்ம இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரெண்டுமே எழுதணும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆக்சிடேஷன் எழுதுறேன் பாரு. ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ எது ஆக்சிடேஷன் ஆயிருக்கு, Cl2 வந்து என்ன ஆக்சிடேஷன் ஆயிருக்கு, ClO3 நெகட்டிவ் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. இங்க 2 Cl இருக்கு இல்லையா, இங்க 1 தான் இருக்கு. ஸோ we get Cl2 gives 2ClO3 நெகட்டிவ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணு. ஸோ இங்க 3 into 2 6 ஆக்சிஜன் இருக்கா, Cl2 பிளஸ் லெஃப்ட் சைடு நான் ஆட் பண்றேன், அப்போ OH ஆட் பண்ணு, gives 2ClO3 நெகட்டிவ். தென் H பிளஸ் பேலன்ஸ் பண்ணு. இங்க எத்தனை இருக்கு, 6 இருக்கு. Cl2 2ClO3 நெகட்டிவ் பிளஸ் 6H2 ஆட் பண்றேன். ஏன்னா இங்க 6 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா. இப்போ நான் இங்க 6H2 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க ஒரு 6 ஆக்சிஜன் ஆட் ஆகுதா. ஸோ இங்க டோட்டலா ஒரு 6 ஆக்சிஜன், இங்க ஒரு 6 ஆக்சிஜன். அப்போ டோட்டலா எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு, 12 ஆக்சிஜன் இருக்கு. 12 ஆக்சிஜன் தென் 12 ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் பாரு. Cl2 வந்து என்னவா மாதிரி இருக்கு, Cl2 0ல இருந்து, ஓகே இங்க எழுதுற பாரு, 0ல இருந்து +5க்கு போகுது. 5 எலக்ட்ரான், அதாவது ஒரு Cl 5 எலக்ட்ரான். அப்ப டோட்டலா 2 Cl இருக்கு, அப்ப 10 எலக்ட்ரான். Cl2 plus 12 OH negative gives 2ClO3 negative plus 6H2O plus 10 electron. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் செல் ரியாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் reduction ஆஃப் ரியாக்ஷன். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னது, Cl2 என்னவா மாதிரி இருக்கு, Cl நெகட்டிவா மாதிரி இருக்கு. ஸோ இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு இல்லையா. அப்ப Cl2 to Cl நெகட்டிவ். பட் 0ல இருந்து -1 போயிருக்கா, ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கு, அக்செப்ட் பண்ணிருக்கு. அப்ப 2 மாலிகுல், இப்போ பிளஸ் 2 எலக்ட்ரான் gives 2Cl நெகட்டிவ். இவ்வளவுதான். ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுக்கிறேன், இது 2. ஸோ ரெண்டையும் எழுதலாமா. Cl2 plus 2 electron gives 2 Cl negative. ஓகேவா? another reaction என்னது, Cl2 plus 12 OH negative gives 2 ClO3 negative plus 6H2O plus 10 electron. ஓகேவா? ஸோ நான் இந்த ரியாக்ஷனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கீழே இங்க பாரு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இந்த ரியாக்ஷன் என்ன பண்ணணும், 5ஆல மல்டிபிள் பண்ணணும். இந்த ரியாக்ஷனை 5ஆல மல்டிபிள் பண்றேன். ஸோ அப்படியே இதுல எழுதுறேன் பாரு. சரி, இங்க கீழே எழுதிக்கிறேன். இந்த ரியாக்ஷனை 5ஆல் மல்டிபிள் பண்ணி இங்க எழுதுறேன். 5Cl2 plus 10 electron gives 5 into 2 10 Cl negative. ஓகேவா? கேன்சல் பண்ணேன். ஸோ 5 இங்க 6Cl2 பிளஸ் இந்த 10 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிருமா, 12 OH negative gives 2 ClO3 negative plus 10 Cl negative plus 6 H2O. இந்த ரியாக்ஷன் திரும்ப இங்க எழுதுற பாரு, பேலன்ஸ்டு ரியாக்ஷன், பேலன்ஸ்ட் redox reaction. என்னது, 6Cl2 plus 12 OH negative gives 2 ClO3 negative plus 10 Cl negative plus 6 H2O. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, பர் மாலிகுல் ஆஃப் CO2 எத்தனை H2O ப்ரொடியூஸ் பண்ணும், பர் 6Cl2 எவ்வளவு கொடுக்குது, 6H2O கொடுக்குது. அப்போ ஒரு Cl2 எவ்வளவு கொடுக்கும், ஒரு H2O மாலிகுல் கொடுக்கும். இவ்வளவுதான் ஆன்சர். வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின். ஹியர் 6Cl2 வந்து 6H2O ப்ராடக்டா கொடுக்குது. அப்போ ஒரு Cl2 ஒரு H2O கொடுக்கும். ஸோ 60க்கு தேர்ட் ஆப்ஷன். சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான் இது. 61. The number of Faraday required to generate one atom of magnesium form fused
மெக்னீசியம் குளோரைடு. ஸோ சிம்பிளஸ்ட். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். Mg + 2ல இருந்து தான் என்னவாகும், 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு Mg மாறும். கரெக்டா? ஒரு மோல் Mgக்கு எவ்வளவு தெரியுது, 2 எலக்ட்ரான்ஸ் தேவை. தட் இஸ் 2 ஃபாரடே இஸ் ரிக்யூர்ட். புரிஞ்சுதா? ஒரு ஒரு Mg2+ இருந்து Mg ஆக 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஒரு எலக்ட்ரானுக்கு 1 ஃபாரடே. அப்போ 2 எலக்ட்ரான் டோட்டலா 2 ஃபாரடே தேவைப்படும். ஸோ 61க்கு செகண்ட் ஆப்ஷன். 62. For which of the following reactions the temperature coefficient mu is maximum? So எதுல temperature coefficient வந்து maximum அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நார்மலாவே டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னு கொடுத்துருக்கலையே அந்த மியூ, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்குல்லையே அந்த மியூ, இது எதுக்கு, rate of the reaction changes with the temperature. Rate of reaction changes with the temperature. ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இட் டிபெண்ட்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி, தட் இஸ் EA. ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னவா இருக்கும், டிபெண்ட் ஆயிருக்கும் அக்கார்டிங் டு அர்கீனியஸ் ஈக்குவேஷன். அதாவது அர்கீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு K × E⁻ EA டிவைடட் பை RT. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜியை என்ன பண்ணிருக்கு, இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். ஸோ இங்க எங்க ஹை நம்பர் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கோ அங்கதான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் மேக்ஸிமமா இருக்கும். இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டும் மேக்ஸிமமா இருக்கும். 50, 40, 60, ஹியர் 80. ஸோ இங்கதான் எப்படி இருக்கு, EA அதிகமா இருக்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபோர்த் ஒன், 62க்கு ஃபோர்த் ஆப்ஷன். புரிஞ்சுதா? ஆக்டிவேஷன் எனர்ஜி எங்க அதிகமா இருக்குமோ அங்கதான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் மியூவும் அதிகமா இருக்கும். EA அதிகமா இருக்க இடத்துல தான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் மேக்ஸிமம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். 63. The oxidation potential of hydrogen electrode dipped in a solution of pH 4 at 25 degrees Celsius and pH 2 1 atmosphere will be. So oxidation potential கேட்டிருக்காங்க இல்லையா, Nernst equationல இருந்து எழுதி பார்க்கலாம். So Nernst equation E = E0 minus 0.591 divided by N into log of H plus. ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு யூஸ் பண்ண இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. ஸோ அதுக்கு E0 வேல்யூ எவ்வளோ, 0. ஸோ SHE ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு E0 எவ்வளோ, 0 வோல்ட். ஸோ இது சின்ஸ் இதுல வந்து எவ்வளவு எலக்ட்ரான் இந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா, H2 கேஸ்ல இருந்து 2H plus plus 2 எலக்ட்ரான். அதாவது அப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், 2 ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான். அப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் வரும். அப்போ N அப்படிங்கிறது 1. சரி, சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். தென் H plus தெரியணுமா, pH வந்து 10 4. அப்போ H plus எவ்வளோ, 10 power minus 4. கரெக்டா? ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்றோம். E = E0 0 minus 0.591 into log of 10 power minus 4. So log 10 power minus 4 என்னது, which is equal to 4. So E = minus 0.0591. 0.591 0.591 0. Here mistake இருக்குல்லையா, 0. 0.0591 into minus 4, which is minus 4. So E = இது simplify பண்ணா 2.3263 volt அப்படின்னு கிடைக்கும். So the correct option second one. 63க்கு second option. 64. Which of the following statement is incorrect? So எது incorrect statement கேட்டிருக்காங்க இல்லையா, N2 is more stable than N2. N2 bond order எவ்வளோ, 3. N2 negative bond order எவ்வளோ, 2.5. எது more stable, bond order அதிகமா இருக்குதா more stable. அப்போ N2 வந்து more stable. இது correct statement. Bond order of O2 positive வந்து greater than O2. O2 positive
எத்தனை எலக்ட்ரான்? O2 16, O2 positive means 15 electron, bond order 2.5. O2 16 electron, bond order 2. So O2 கம்பேர் பண்ணும்போது O2 positive அப்படிங்கிறது bond order அதிகமா இருக்கும். So second statement correct statement. So bond order of O2 negative positive இதான் சொல்லியா O2 positive bond order வந்து எவ்வளோ 2.5. ஏன் அப்படின்னா இது 15 electron. ஓகே, நெக்ஸ்ட் N2 பாசிட்டிவ். N2 பாசிட்டிவ் பாண்ட் ஆர்டர் எவ்வளோ 2.5 தான், இதோட 13 எலக்ட்ரான். ஸோ இது ரெண்டும் சேம், பாண்ட் ஆர்டர் ரெண்டுக்கு ஈக்குவல். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ பாண்ட் ஆர்டர் ஆஃப் O2 2 நெகட்டிவ் இஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. O2 2 நெகட்டிவ் எத்தனை எலக்ட்ரான்? 18 எலக்ட்ரான். ஓகேவா. ஸோ அப்போ பாண்ட் ஆர்டர் இங்கே 1, பட் அவங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஸோ 64க்கு ஃபோர்த் ஆப்ஷன் இன்கரெக்ட். ஓகே, 65. Which of the following lanthanide ion has 7 unpaired electron? ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, சீரியம், சோடியம், நியோடிமியம், புரோமித்தியம், சமேரியம், யூரோபியம், கடலோனியம், டெர்பியம், டிஸ்போஸ்மியம், ஹால்மியம், இர்பியம், துலியம், இட்டர்பியம், லுட்டிட்டியம். ஸோ 7 அன்பேர்ட் எலக்ட்ரான் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? மிடில் தான் இருக்கும். தட் இஸ் கடலோனியம். கடலோனியம் பிளஸ் 3 தான் என்னது? 7 அன்பேர்ட் எலக்ட்ரான். ஓகேவா. ஸோ இவங்க கொடுத்துருக்காங்க லேந்தனம் பிளஸ் 2லாம் வராது. சீரியம் பிளஸ் 4லாம் 0. சீரியம் பிளஸ் 4 வந்து 0 அன்பேர்ட் எலக்ட்ரான். லுட்டீசியம் பிளஸ் 3யும் the same way. லுட்டீசியமும் 0 தான், because filled configuration. So the correct answer gadolinium plus 3. So gadolinium உடைய electronic configuration என்ன? Xenon 4f7 அப்படின்னு. So 7 unpaired electron. So 65க்கு fourth option. 66. If the electron gain enthalpy of 3 halogens X, Y and Z are respectively minus 350, minus 332 and minus 324, then X, Y at Z. So halogenலயே chlorine என்னது? more negative L. Then fluorine, அதுக்கடுத்து chlorine. ஏன் அப்படின்னா இது electron gain enthalpy. electron gain enthalpy chlorine தான் எப்படி இருக்கும்? மோர் நெகட்டிவா இருக்கும். ஸோ இங்க மோர் நெகட்டிவ் வேல்யூ என்னது? minus 350. அப்போ minus 350ங்கிறது எது? chlorine. ஓகே, ஏன் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவ் ஆஃப் ஹாலஜன் ஃபேமிலி chlorine, fluorine, bromine. ஓகேவா. ஸோ chlorine, அடுத்து 332ங்கிறது fluorine. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் தேர்ட் ஒன். 66க்கு தேர்ட் ஆப்ஷன். ஓகே, 67. Which of the following order of size incorrect? So இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, size directly proportional to negative charge, inversely proportional to positive charge. So இது correct statement. பட் incorrect கொடுத்திருக்காங்க, இந்த சைஸ் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் 3D சீரீஸ்ல அயன், கோபால்ட், நிக்கல். ஸோ இதுவும் கரெக்ட். ஓகேவா, இதெல்லாம் சிமிலரா இருக்கும். தென் போரான் ஃபேமிலி, போரான், அலுமினியம், கேலியம். ஸோ சைஸ் ஆஃப் போரான் greater than கேலியம், அடுத்தது அலுமினியம், பிகாஸ் இங்க ஸ்கேண்டினைடு கான்ட்ராக்ஷன் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாரு மிஸ்டேக் இருக்கு. கேலியம் அலுமினியம் விட சைஸ் கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் இன்கரெக்ட். ஏன்னா இதுக்கப்புறம் டி ஆர்பிட்டல் வந்துடும் இல்லையா, ஸ்கேண்டினைட் கான்ட்ராக்ஷன். ஸ்கேண்ட்ரியம், இட்ரியம், லேந்தனம் 3. இது ஃபர்ஸ்ட் சீரீஸ் மட்டும் இது கரெக்டா ஒபே பண்ணலாம். இதுக்கு அடுத்ததெல்லாம் 3Dயை விட 4D அதிகமா இருக்கும், பட் 4Dயும் 5Dயும் சிமிலரா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஒன்ல மட்டும் இது கரெக்டா ஒபே பண்ணும். ஸோ இதுவும் கரெக்ட் ஒன். 67க்கு தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் 68. For the reaction sequence, the correct statement is, reaction என்ன கொடுத்திருக்காங்க? C2H2, red hot tube, benzene ஃபார்ம் ஆகும் இல்லையா. தென் அசைலேஷன் பண்ணியிருக்காங்க AlCl3. ஸோ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? C++CH3 அப்படின்னு கிடைக்குமா? ஓகே, இதுதான் B. இது வந்து பென்சின் A, இது B. B does not gives yellow precipitate with the I2 and
சோடியம் ஹைட்ராக்சைடு டஸ் நாட் கிவ்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்க CH3CO குரூப் இருக்கு. இது குளோரோஃபார்ம் ஹாலோஃபார்ம் டெஸ்ட்டை ஒபே பண்ணும் ஹைட்ரோஃபார்ம். ஓகேவா? ஸோ அப்போ இது கொடுக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். பட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்களா? சரி. ப்ராடக்ட் பி கிவ் சில்வர் மிரர் வித் டாலன்ஸ் ரியேஜென்ட். டாலன்ஸ் ரியேஜென்ட் எதுக்கு? ஆல்டிகைடுக்கு. பட் இங்க என்ன பிரசன்ட் இருக்கு? கீட்டோன். ஸோ அப்போ இதுவும் இன்கரெக்ட். பி இஸ் அன் ஆல்டிகைடு. பில ஆல்டிகைடு இருக்கா? கிடையாது. பில என்ன இருக்கு? கீட்டோன் இருக்கு. அப்ப இதுவும் இன்கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், பி ரியாக்ட் வித் 2,4-DNB. இது கரெக்ட். போத் ஆல்டிகைடு அண்ட் கீட்டோன் 2,4-DNB கூட ரியாக்ட் ஆகும். கண்டென்சேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 68க்கு ஃபோர்த் ஒன். ரைட். ஓகே 68. 69. Which of the following reaction product is incorrect னு கேட்டிருக்காங்களா? ஸோ பாரு, அல்கீன் இருக்கு. B2H6 into H2O2 ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன். ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் பிரைமரி ஹேலைடு ஃபார்ம் ஆகும். பிரைமரி ஹேலைடு தென் H2O2 போடுறோம், பிரைமரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஸோ இது பிரைமரி ஆல்கஹால் இருக்கா? இது கரெக்ட். அவங்க இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சரி நெக்ஸ்ட், the same way HBr benzyl peroxide எடுத்திருக்கோம் இல்லையா? ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். ஸோ இதுவும் பாரு டெர்சரியில் ஆட் ஆகணும், ஆக்சுவலி செகண்டரியில் இருக்கா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் படி தான் அட்டாச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், டைலூட் KMnO4 போட்டோம்னா 1,2-டயால் ஃபார்ம் ஆகும். ஸோ 1,2-டயால் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பட் ஃபோர்த் ஒன் பாரு, CH3 CH11 CH2 Cl2 plus H2O சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? HOCl ஃபார்ம் ஆகும். இங்க OH அப்படிங்கிறது தான் டெல் நெகட்டிவ், Cl அப்படிங்கிறது டெல் பாசிட்டிவ். இதுவும் மார்கோனிக் ஆஃப் அடிஷன் தான், மார்கோனிக் ஆஃப் ரூல் தான். இப்போ CH3 CH OH CH2 Cl அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? இதுதான் கரெக்ட். பட் இவங்க அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்களே, அப்ப இது இன்கரெக்ட். இன்கரெக்ட் அப்படிங்கிறது இது 69க்கு ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் 70. The reaction sodium iodide triacetone யூஸ் பண்ணிருக்காங்க ப்ராடக்ட். So the above reaction is known as iodine replacement reaction. ஹாலஜனுக்கு பதிலாக அயோடின் போய் ஆட் ஆகுது அப்படிங்கிறது. இது என்ன ரியாக்ஷன்? ஃபின்கில்சன் ரியாக்ஷன். நேம் ரியாக்ஷன் ஃபின்கில்சன். சப்போஸ் குளோரின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ 70க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 71 for the sequence. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரியாக்ஷன் போட போறீங்க. பென்சீன் Cl2 அயன். ஸோ என்ன ஃபார்ம் ஆகும்? Cl போய் ஆட் ஆகும். ஓகே, தென் கான்சன்ட்ரேட்டட் HNO3 and H2SO4 நைட்ரேஷன் பண்றோம். இது என்னது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் டீஆக்டிவேட்டிங் பட் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். அப்ப எங்க மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும்? பேரால ஃபார்ம் ஆகும். ClNO2. நெக்ஸ்ட் NaOH 443 கெல்வின். H+ போட்டோம் அப்படின்னா ரிங்ல பாரு ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. ஸோ இங்க நியூக்ளியோபிலிகேஷன் நடக்கும். ஸோ இந்த Cl அப்படிங்கிறது ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆயிட்டு OH and NO2 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இதுதான் C, then B, here A. ஸோ இது கேட்டிருக்காங்க ப்ராடக்ட் சி தான் கேட்டிருக்காங்க இல்லையா? சி அப்படிங்கிறது என்னது? பேரா நைட்ரோஃபீனால். ஸோ த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். 71க்கு தேர்ட் ஆப்ஷன் பேரா நைட்ரோஃபீனால். ஓகேவா? 72 கொடுத்துருக்காங்க PH C++O CH3 NaOCl PT கண்டிஷன். குளோரோஃபார்ம் ரியாக்ஷன் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் தான். CH3CO குரூப் இருக்கு இல்லையா? ஸோ இது பிரேக் பண்ணிட்டு ஆசிட் ஃபார்ம் ஆகும். PH C++O O நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும். அதாவது O நெகட்டிவ் Na பாசிட்டிவ் இருக்கும். பிளஸ் இங்க என்ன கிடைக்கும்? CH Cl3 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னது? சால்ட் X, இது Y. ஓகே, இதுல என்ன போடுறோம்? அனிலின். அனிலின் இன் பிரசன்ஸ் ஆஃப் NH2 என்ன ஃபார்ம் ஆகும்? ஐசோசைனைட் NC அப்படின்னு ஃபார்ம் ஆகும். கரெக்டா? இன் பிரசன்ஸ் ஆஃப் KOH.
Okay, so the correct answer first one. Simplest reaction தான், easy. Next one, 73. If a sparingly soluble salt AB2 molar mass வந்து 100 gram per mole has solubility 1 milligram per liter, then its solubility product கேட்டிருக்காங்க இல்லையா, KSP will be, okay, AB2 AB2 molecule, இதுக்கு நான் KSP எப்படி எழுதலாம், 4s cube 4s cube, KSP எனக்கு தெரியும் 4s cube, பட் அதுக்கு சாலிபிலிட்டி கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சாலிபிலிட்டி அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாரு, சாலிபிலிட்டி ஈக்குவல் டு 1 மில்லிகிராம், அதாவது 10⁻³ கிராம் பர் லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. 10⁻³ கிராம் பர் லிட்டர், மில்லிகிராம் வந்து நான் கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணேன். அதர்வைஸ் இது எப்படி எழுதலாம், ஆர் 10⁻³ டிவைடட் பை 100 மோல் பர் லிட்டர் அப்படின்னு எழுதலாம். மோல் பர் லிட்டர் அப்படின்னு எழுதலாமா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 100 மேலே போச்சுன்னா 10⁻⁻5 மோல் பர் லிட்டர். பிகாஸ் இங்க பாரு எம் மோலார்ல கொடுத்துருக்காங்க, ஸோ அப்போ மோல் பர் லிட்டர்ல தான் நான் யூனிட் எடுக்கணும், அதுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் எஸ், இந்த எஸ் இங்க கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகேவா? ஸோ கேஎஸ்பி ஈக்குவல் டு 4 × 10⁻⁵ whole power 3. So we get 4 × 10⁻⁻15 mole cube. So the correct answer, second option. 73 க்கு second 4 × 10⁻15. Once again, fourth option. 73 க்கு fourth option. Okay வா? Okay. Next one. 74. Correct order of acidic strength acid will be. So என்னென்ன acid கொடுத்துருக்காங்க, HCOO, OH formic acid, so cyanide, Cn, CH2, COOH, then pH, COOH, CH3, COOH. ஓகேவா? ஸோ என்ன ஆன்சரு பாரு, இதுல என்ன குரூப் இருக்கு, -I குரூப் இருக்கு, -M ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருக்கு, இங்க +I குரூப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இது 1, இது 2, 3, தென் 4. கரெக்டா? ஸோ 2 வந்து மோர் அசிடிக், பிகாஸ் அதுல என்ன இருக்கு, ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. அசிடிக் ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -I and -M, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு +I and +M. ஸோ -I -M குரூப் இருக்கு, அசிடிக் ஸ்ட்ரென்த்தை ஸ்டெபிலைஸ் பண்ணும். 2 வந்து மோர் அசிடிக். ஸோ ஒரே ஆப்ஷன் தான் அப்படி இருக்கு. ஸோ 2, தென் ஃபார்மிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிடுக்கு அடுத்தது ஃபீனால், சாரி பென்சோயிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிடுக்கு அடுத்து என்னது, அசிடிக் ஆசிட், அசிடிக் ஆசிட்ல +I குரூப் இருக்கு, இது டீஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ 74க்கு தேர்ட் ஆப்ஷன். 75. Which of the following is incorrectly matched for hydrogen atom? Angular momentum in fourth orbit h divided by 2π னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆக்சுவலி ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா, NH divided by 2π. இது ஃபோர்த் ஆர்பிட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபோர்த் ஆர்பிட்ல அப்படின்னா இப்போ 4h divided by 2π அப்படின்னு வரணுமா. ஸோ வி கெட் 2h divided by πன்னு வரணும், பட் இவங்க h divided by 2π னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது இன்கரெக்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்கரெக்ட். செகண்ட் ஒன் பாரு, radius equal to 0.529 into 10⁻⁻10 மீட்டர், மீட்டர்ல சொல்லணும்னா -10ல சொல்லணும். ஓகேவா? சென்டிமீட்டர்னா தான் -8, அப்ப இதுவும் தப்பு தான், யூனிட் சேஞ்ச் ஆயிருக்கு. வெலாசிட்டி, ஸோ வெலாசிட்டி என்ன ஃபார்முலா, 2.18 into 10⁶ into z divided by n மீட்டர் பர் செகண்ட், மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப 218 into 10⁶ z எவ்வளோ, என்ன ஆட்டம்னு கொடுக்கலையா ஆக்சுவலி. ஓகே, ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜனுக்கு 1 டிவைடட் பை n வந்து 2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதை மல்டிபிள் பண்ண அப்படின்னா 1.09 into 10⁶ மீட்டர் பர் செகண்ட்னு இருக்கும், 10⁶ மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். பட் இங்க சென்டிமீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவும் இன்கரெக்ட். ஸோ ஆல் ஆஃப் தீஸ், இதுல இருக்க எல்லாமே என்னது, இன்கரெக்ட் தான். 75. ஓகேவா? ஃபோர்த் ஆப்ஷன். 76.
Which one of the following does not correctly represent the correct order of the property indicate against it? So first one பாரு titanium, vanadium, chromium, manganese increasing number of oxidation state. கரெக்டா manganese +7 வரைக்கும் ஷோ பண்ணும். manganese தான் highest oxidation state ஷோ பண்ணும். ஸோ இது கரெக்ட். பட் அவங்க இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி. Titanium 3 plus, vanadium 3 plus, chromium 3 plus, manganese 3 plus, increasing magnetic moment. இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? unpaired electron because titanium இங்க 1 2 3 4 unpaired electron present ஆயிருக்கும். ஸோ magnetic moment unpaired electron எங்க அதிகமா இருக்கும் அங்க அதிகமா இருக்கும். இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் பாரு தேர்ட் ஒன் டைட்டானியம் vanadium chromium manganese increasing melting point. ஸோ இது incorrect statement because 3D ல எது highest melting point? highest melting point எதுக்கு இருக்கும்? குரோமியம்க்கு தான் மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். பட் அவங்க மேங்கனீஸ்னு கொடுத்துருக்காங்க. இது இன்கரெக்ட். ஸோ 76க்கு தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாரு இது கோபால்ட் குரோமியம் அயன் மேங்கனீஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். +2னா இது D5ல இருக்கு இல்லையா? D6 ஓகேவா? D4 D7. ஸோ இதெல்லாம் கரெக்ட். ஃபோர்த் ஒன் கரெக்ட். ஸோ 76க்கு தேர்ட் ஆப்ஷன். 77 அசசன் alcohols are soluble in water. கரெக்டா? கரெக்ட் தான். பிகாஸ் ROH இருக்கு இல்லையா? H2O என்ன ஃபார்ம் ஆகும்? ROH இருக்கு இல்லையா? இந்த ஹைட்ரஜன் கூட இங்க இருக்க H2O என்ன ஃபார்ம் பண்ணும்? இந்த ஹைட்ரஜன் கூட ஹைட்ரஜன் பாண்டை மேக் பண்ணும். ஸோ அதனால ஈஸியா என்னவாகும்? சாலிபிள் ஆகும். ஸோ அசசன் கரெக்ட். Reason பாரு the solubility result in the formation of hydrogen bonding between OH group of alcohol and water molecule. alcohol இருக்க OH-க்கும் water molecule-க்கு என்னவாகும்? hydrogen bond ஃபார்ம் ஆகும். hydrogen bond ஃபார்ம் ஆகுது. அதனால தான் அது என்னவாகும்? soluble ஆகும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ we get the correct assertion and reason, then correct explanation of assertion. ஓகேவா? ஸோ 77க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Next one 78. The following reaction attain equilibrium at a high temperature. So reaction கொடுத்திருக்காங்க delH positive கொடுத்திருக்காங்க, that is endothermic. The concentration of NO at equilibrium can be affected by. So எதெல்லாம் affect பண்ணும் equilibrium? Increasing the nitrogen concentration. So nitrogen ஓட concentration increase பண்ணும்போது reaction forward directionக்கு போகும். அப்ப equilibrium என்னவாகும்? affect ஆகும். So அப்ப இது correct one. ஓகேவா? நெக்ஸ்ட் கம்ப்ரஸிங் த ரியாக்ஷன் மிக்சர். கம்ப்ரஸிங்னா என்னது? ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் எங்க போகும்? ஹை டு லோ போகும். ஸோ பாரு இங்க 4 மோல்ஸ் இருக்கு, இங்க 3 மோல்ஸ் இருக்கு. அப்ப ரியாக்ஷன் பேக்வேர்ட் போகும். இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஹியர் பேக்வேர்ட். கம்ப்ரஷன் மீன்ஸ் ப்ரெஷர். பேக்வேர்ட் ரியாக்ஷன். டிக்ரீசிங் த ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன். ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணா ரியாக்ஷன் என்னவாகும்? அகைன் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஸோ அப்ப இது எல்லாமே என்ன பண்ணும்? ஈக்லிபிரியம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் 78க்கு ஃபோர்த் ஆப்ஷன். இது எதை வச்சு சொல்றோம்? என்ன பிரின்சிபல்? லீ சாட்லியர் பிரின்சிபல். லீ சாட்டிலியர் பிரின்சிபல். ஓகே. Next one 79. Statement 1. Kw of water decreases with the increase in temperature. Kw அப்படிங்கிறது என்னது? H plus OH minus ஓட கான்சன்ட்ரேஷனா? கரெக்டா? சரி. வாட்டர் ஹைட்ரோலிசிஸ் ஆகுது இல்லையா? அது H2O என்னவாகும்? H plus plus OH minus போகும். இது ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். Kw of water decreases with the increase in temperature. So இங்க நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ரியாக்ஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷன் போகுமா? H plus OH வந்து இன்க்ரீஸ் ஆகும். H plus OH மைனஸும் Kw டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ H plus OH இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Kw இன்க்ரீஸ் ஆகும். பட் Kw of water decreases with increase in temperature கொடுத்துருக்காங்க. இது இன்கரெக்ட். இது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா ரியாக்ஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷன் போகும். H plus OH வந்து எனக்கு அதிகமா கிடைக்கும். அப்ப இது அதிகம் அப்படின்னா Kw எப்படிதான் இருக்கும்? அதிகமாக தான் ஆகும். தட் இஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட்.
ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகே, ரிமைனிங் டூவும் இருக்கலாம். காஞ்சுகேட் ஆசிட் ஆஃப் NH3. NH3 யோட காஞ்சுகேட் ஆசிட் என்னது? என்ன பண்ணும்? H plus அக்செப்ட் பண்ணிக்கிட்டு NH4 பாசிட்டிவ் அப்படின்னு ஃபார்ம். அப்போ NH3 யோட காஞ்சுகேட் பேஸ் NH4 பாசிட்டிவ் தான். இது கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். 79க்கு third option. Okay, next one, 80. Which of the following reaction suitable method for the preparation of primary amine? So hydrogenation of isocyanate, ammonia and alkyl halide, Gabriel Thallamide synthesis, Darson process. So இதுவும் நமக்கு தெரியும் டைரக்டா. இது Gabriel Thallamide reaction தான். இதுக்கு primary amine preparationக்கு. So 80க்கு third option. டார்சன்ல எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஈபாக்சைடுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அம்மோனியம் அல்கைல் ஹைலைட்ஸ்ல என்ன ஃபார்ம் ஆயிரும்? அமைடு ஃபார்ம் ஆகும். அதர்வைஸ் அமீன் பிரைமரி செகண்டரி டெர்சரி எல்லாமே ஃபார்ம் ஆகும். த சேம் வே ஆல்சோ திஸ் ஒன். ஸோ 80க்கு தேர்ட் ஆப்ஷன். பிரைமரி அமீன் அப்படின்னாலே கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், 81. The correct statement, chromium 2 plus and manganese 3 plus. Manganese 3 plus is an oxidizing agent. So manganese 3 plus என்னவாகும்? 3 plus ல இருந்து manganese 2 plus தான் போக ட்ரை பண்ணும். manganese 2 plus தான், because இது D4, இது D5 half filled ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அப்போ இது என்னவாகுது? ரெடியூஸ் ஆகுது. ரிடக்ஷன். இப்போ இது ரெடியூஸ் ஆச்சுன்னா இது என்னவா ஆக்ட் பண்ணும்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஓகேவா? செகண்ட் ஒன், குரோமியம் 2 பிளஸ் இஸ் ஏ ரெடியூசிங் ஏஜென்ட். குரோமியம் 2 பிளஸ் அப்படிங்கிறது D4 கான்ஃபிகரேஷன். இது என்னவா மாறும்? குரோமியம் 3 பிளஸ் தான் மாறும், விச் இஸ் D3. T2G வந்து ஆஃப் ஃபில்டா இருக்கும். T2G ஆஃப் ஃபில்டா இருக்கு, மோர் ஸ்டேபிள். ஸோ இது என்ன ஆகுது? 2 பிளஸ்ல இருந்து 3 பிளஸ் ஆகுது. இது ஆக்சிடேஷன் ஆகுது. அப்போ இது ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா இது என்னவா ஆக்ட் பண்ணும்? ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும். அப்போ இதுவும் கரெக்ட். ஸோ போத் Cr2 பிளஸ் அண்ட் மேங்கனீஸ் 3 பிளஸ் எக்ஸிபிட் D4 கான்ஃபிகரேஷன். ஓகேவா? பாருங்க, மேங்கனீஸ் 3 பிளஸும் D4 தான், குரோமியம் 2 பிளஸும் D4 தான். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ 81க்கு fourth option, all of these எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, 82. ஸோ 82 என்ன கொடுத்துருக்காங்க? பாண்ட் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் 90 kilojoule per mole, iodine bond is 1110 kilojoule per mole, and hydrogen iodine bond is 220 kilojoule per mole. The rate of enthalpy of the reaction என்ன கொடுத்துருக்காங்க? H2 gas plus I2 gas gives 2HI gas கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ΔH கேட்டிருக்காங்க இல்லையா? என்ன எப்படி எழுதலாம்? bond energy of reactant minus bond energy of product. அவ்வளவுதான். ஸோ ரியாக்டன்ட் என்னென்ன? H2வும் I2வும். H2க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 90. ஸோ 90 பிளஸ் I2 எவ்வளோ? 1110 மைனஸ் 2 இன்ட்டு 2 இருக்குல்லையே கோஎஃபிஷியன்ட் HIக்கு 220. So we get minus 240 kilojoule per mole. So 82க்கு second option. Okay, next one, 83. Which of the following statement is incorrect? So இது incorrect statement கேட்டிருக்காங்க. At equilibrium del G not equal to 0. So இது incorrect. Del G equal to del G not plus RT ln Q அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? del G தான் எப்படி இருக்கணும்? ஈக்குலிபிரியம்ல del G தான் 0. புரிஞ்சுதா? del G நாட் வந்து 0 கிடையாது. del G தான் 0. ஓகேவா? ஸோ அப்போ இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஃபார் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் del G மஸ்ட் நெகட்டிவ். கரெக்டா? del G வந்து நெகட்டிவ் அப்படின்னா தான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இது கரெக்ட் தான். del G நாட் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 RT log Kp. ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதுவும் ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா, இதுவும் கரெக்ட் தான். ஸோ அட் ஈக்குலிபிரியம் del G நாட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் 0 கிடையாது, del G தான் 0. ஓகேவா? ஸோ 83க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 84. An amine react with pH SO2Cl. இது என்னது? பென்சீன் சல்போனைல் குளோரைட், ஹின்ஸ்பர்க் reagent. ஸோ இந்த கொஸ்டின் பாரு,
total continuous FST 5, 6, 7 and 8 4 கொஸ்டினா கண்டினியூ ஆகுது. அந்த ப்ராடக்ட் அப்டேட் இன்சாலிபிள். சாரி, எல்லா டைமும் இதை நடத்திருக்கேன். எதுல இருந்து இன்சாலிபிள்? பிரைமரி அமீன் வந்து சாலிபிள். பிரைமரி அமீன் ஒரு பேஸ் போட்டேன் அப்படின்னா அது சாலிபிள். செகண்டரி அமீன்ல ஒரு பேஸ் போட்டேன் அப்படின்னா அது இன்சாலிபிள். டெர்சரி அமீன் வந்து ஆக்சுவலி பென்சீன் சல்போனைல் குளோரைட் கூட என்னவாகுது? SO2Cl கூட நோ ரியாக்ஷன். ஸோ எது வந்து இன்சாலிபிள்? செகண்டரி அமீன். ஸோ எது செகண்டரி அமீன்? செகண்ட் ஒன். பிகாஸ் இது டெர்சரி, இங்க செகண்டரி, பிரைமரி அண்ட் பிரைமரி. ஓகேவா? ஸோ 84க்கு செகண்ட் ஆப்ஷன். Next one. 85. The total number of acidic amino acid found in human proteins. இதெல்லாம் ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். அசிடிக் அமினோ ஆசிட் ஹியூமன் புரோட்டீன்ல எத்தனை இருக்கு? எது எதெல்லாம் இருக்கு? ஒன்னு வந்து குளுட்டமிக் ஆசிட். குளுட்டமிக் ஆசிட் ஒன்னு. அனதர் ஒன்னு என்னது? அஸ்பார்டிக் ஆசிட். குளுட்டமிக் ஆசிட் அண்ட் அஸ்பார்டிக் ஆசிட். இது ரெண்டு தான் என்னது? அசிடிக் அமினோ ஆசிட். ஸோ டோட்டலா ஹியூமன் புரோட்டீன்ல ரெண்டு அசிடிக் அமினோ ஆசிட் தான் இருக்கு. ஒன்னு குளுட்டாமிக், இன்னொன்னு அஸ்பார்டிக் ஆசிட். ஸோ 85க்கு செகண்ட் ஆப்ஷன். 86. Which of the following cannot act as a reducing agent? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆல்ரெடி நடத்திருக்கு இல்லையா? மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் does not act as a reducing agent. The same way, minimum oxidation state does not act as oxidizing agent. ஸோ இப்போ இங்க எது ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணாது? மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஆக்ட் பண்ணாது. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண நைட்ரஜன் +5ல இருக்கு. நைட்ரஜன் +5 மேல போகாது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணாது. அயன் 2+ ஆக்ட் பண்ணும். tin 2+ 4+ மாறும். இது +2. ஓகேவா? -2. -2ல இருந்து +2ல மாறும். ஓகேவா? ஸோ we get first option. 86th first option. 87. Which of the following is a pi acid ligand? எது pi acid ligand? Fluorine, OH. இதெல்லாம் என்னது? Sigma donor only. N2 இதெல்லாம் pi donor. OH எல்லாம் pi donor. But both sigma and pi எது? CO. CO தான் என்னது? Pi acid ligand. Sigma donor and pi acceptor. Pi acceptor. ஓகேவா? So fourth option தான் correct answer. NH3ல sigma donor. Fluorine sigma donor. OHல pi donor. So ரெண்டு sigma donor pi acceptor அப்படிங்கிறது CO மட்டும்தான். ஓகேவா? 87க்கு fourth option. Next one. 88. Assuming fuel decomposition, the volume of CO2 released at STP and heating 39.4 gram of barium carbonate. ஸோ இந்த ரியாக்ஷன் தெரியணும். ஓகேவா? சிம்பிளஸ்ட் ரியாக்ஷன் தான் பாரு, நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. பேரியம் கார்பனேட் என்னவாகும்? பேரியம் ஆக்சைடு பிளஸ் CO2வா என்னவாகுது? டீகம்போஸ் ஆகுது. ஒன்றும் இல்லை பாரு, பேரியம்க்கு எவ்வளோ கொடுத்துருங்க? 137 கொடுத்துருக்காங்க. CO3. ஸோ கால்குலேட் பண்ணி இதோட டோட்டல் மாஸ் வந்து 197 கிராம் இருக்கும். 197 கிராம் இருக்கும்போது எவ்வளோ ரிலீஸ் பண்ணுது? கேஸ் இல்லையா? 1 அப்படின்னா 22.4 லிட்டர் ரிலீஸ் பண்ணும். இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இது 39.4 தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ CO2 டீகம்போஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. X equal to 22.4 into 39.4 divided by 197. So we get 4.48 liter. Easiest question தான். 88க்கு first option. ஓகேவா? Next one. 89. Which of the following concentration term depend on
temperature, weight by weight, molality, mole fraction, molarity. எது temperature depend பண்ணி இருக்கு? molarity தான் temperature depend பண்ணி இருக்கும். So concentration termல இதெல்லாம் molarity, mole fraction, weight by weight percentage எல்லாம் என்ன ஆகுது? temperature depend பண்ணி இருக்காது. So molarity தான் temperature depend பண்ணி இருக்கும். 89க்கு fourth option. ஓகேவா? ஏன் molarity depend பண்ணி இருக்கு இதுல? வால்யூம் term involve ஆகும். வால்யூம் இன்வால்வ் ஆச்சுனாலே அது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். 89க்கு ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் 90. Which of the following is a correct half cell reduction reaction of for chlorine electrode? ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க இல்லையா, ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலி இங்க என்ன நடந்திருக்கும்? ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது பாரு, Cl2 என்னவா மாறி இருக்கும்? ரிடக்ஷனா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு Cl நெகட்டிவா போயிருக்கும். இவ்வளவுதான். இதுதான் ரிடக்ஷன் ரியாக்ஷன். இது எங்க கொடுத்துருக்காங்க பாரு, Cl நெகட்டிவ் ஆஃப் Cl எலக்ட்ரானும் மாறி இருக்கு. இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ரிடக்ஷன் கிடையாது. ஸோ அப்ப இது கிடையாது, இது கரெக்ட். செகண்ட் ஒன்ல ஸோ இது ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான். தேர்ட் ஒன்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான். ஃபோர்த் ஒன் ரிடக்ஷன் கிடையாது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ இது ரெண்டுல பாரு, இது என்ன ஃபேஸ்ல இருக்கணும்? Cl2 அப்படிங்கிறது இது கேஸ் ஃபேஸ். இங்க ஃபார்ம் ஆகுதுலயே Cl, இதுல எதுல இருக்கும்? அக்வஸ் ஃபேஸ்ல இருக்கும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் Cl2 வந்து கேஸ் ஃபேஸும் Cl நெகட்டிவ் அக்வஸ் ஃபேஸ்ல இருக்கணும். கேஸ் அண்ட் அக்வஸ். ஸோ 90க்கு செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, இங்க ரிடக்ஷன் ரியாக்ஷன் மட்டும் எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபோர்த் ஒன்று ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பாரு, Cl நெகட்டிவ் வந்து மைனஸ்ல இருந்து ஜீரோவா மாறுது, இது ஆக்சிடேஷன். இது ரெண்டு தான் ரிடக்ஷன், இதுல ஃபேஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 90க்கு செகண்ட் ஆப்ஷன். ஸோ FST 8ஓட 45 கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் அப்படிங்கும்போது இந்த கொஸ்டின் பேப்பரை ஈஸி தான், வெரி ஈஸி கொஸ்டின் பேப்பர். பட் ஸ்டூடெண்ட் சைடு இருந்து பார்க்கும்போது மோஸ்ட் மாடரேட் கொஸ்டின் பேப்பர். பிகாஸ் ஒரு 5 to 6 கொஸ்டின் மாடரேட்டா கேட்டிருக்காங்க. ரிமைனிங் இருக்கு, டஃப்னு ஒன்றும் சொல்ல முடியாது இந்த கொஸ்டின் பேப்பர்ல. ஓகேவா? லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் ஒரு 2, 3 இருக்கு. ரிமைனிங் எல்லாமே என்னதான், ஈஸி கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டினும் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா டைரெக்டாக வந்து எங்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.